பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேர்வெல் பார்ட்டிஸ், எல்லா விதமான பார்ட்டிஸில் ஃபோட்டோ பூத் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்டர் தி சீ ஃபோட்டோ பூத். வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ பூத் செய்கிறதுக்கு வெறும் சார்ட் பேப்பரும் க்ரேப் பேப்பர்ஸ் மட்டுமே போதும். இப்போது ஒன்றுன்னா ரொம்ப டீட்டெயிலாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை ஒரு சின்ன பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு அப்புறமேட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சு சார்ட்டில் பெருசாக நமக்கு பிடிச்ச சைஸில் வரைகிறது நல்லது. டைவரை அப்படியே ஒரு பெரிய பிளாக் சார்ட் பேப்பரில் நான் வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். டைவரோட சூட் ரொம்ப பிளெயினாக இருக்குது. அதனால கொஞ்சம் கிளிட்டர் பேப்பர் வச்சு கொஞ்சம் டிசைன் நான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வச்சு நீங்கள் ஒட்டலாம். அடுத்தது ஷார்க் செய்ய போகிறோம். அதுக்கு அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அடுத்தது கடல் பாசி செய்யலாம். அடுத்தது நண்டு வரைகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சீ க்ரீச்சர்ஸ் பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நான் இந்த ஃபோட்டோ பூத் செய்யும்போது ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணி செஞ்சது வந்து இந்த ஃபைட்டர் ஃபிஷ் தான். இதுக்கு இன்னொரு பேர் தான் பீட்டா ஃபிஷ். பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே அழகானது வந்து அதோட வால் தான். அது வந்து நம்ம சார்ட் பேப்பரில் ரொம்ப தெரியாது நமக்கு. ஸோ நம்ம க்ரேப் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு க்ரேப் பேப்பரை நீங்கள் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா, ஃப்ரில் மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே அதோட வால் அழகாக தெரியும். எல்லா குட்டீஸ்க்கு ஃபேவரட் தான் இப்போ செஞ்சுருக்கேன், ஸ்டார் ஃபிஷ். கடைசியாக நம்ம செய்ய போகிறது ரொம்பவே முக்கியம், அண்டர் வாட்டர் ஃபோட்டோ பூத்துக்கு பபிள்ஸ். எல்லாமே ரெடி. இப்போ நம்ம ஒன்றொன்னா கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். ப்ளூ கலர் க்ரேப் பேப்பர்ஸை பெரிய கார்ட்போர்ட் இல்லைன்னா பெரிய தெர்மோகால் ஷீட்டில் இந்த மாதிரி ஒட்டி ஒன்றொன்னா நம்ம செஞ்சதை ஒட்டி அழகாக டெக்கரேட் பண்ணலாம். நீங்களும் உங்களோட கிட்ஸ் பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி அழகான ஃபோட்டோ பூத்ஸ் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.